எப்போப்பா கிளம்பிட்டீங்க? ஆ ஆ சரி, அப்போ இருங்க நானும் வரேன். வாங்க போகலாம். எப்பவுமே இது மூடி தான் இருக்கும். இதுதான் திருவேற்காடு நகராட்சி ஆஃபீஸ். இதுதான் இங்கே திருவேற்காடு டிப்போ. இங்கே தான் எல்லா ஊருக்கு போகிற பஸ்ஸும் இருக்கும். இங்கே தான் கருமாரியம்மன் கோயில் இருக்குது. இது ஒரு சந்தை மாதிரி. இங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. இங்கே எல்லாமே நிறைய இது வாங்கலாம். பூ பழம்லேருந்து எல்லாமே இருக்குது. துணிக்கடை, செருப்பு கடை எல்லாமே இருக்குது இங்கே.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிருஷ்ணன் பாதம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? போட்டு காமிங்க ஒரு. என்ன நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எப்போவுமே எங்கள் அம்மா 8 போட்டு தான் செய்வாங்க. நீங்கள் என்ன கையை வச்சு சூப்பராக செய்கிறீங்களே. நல்லா இருக்கு, சூப்பரா. நீங்கள் என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க? அப்படிங்களா? சரி, என்ன எல்லா பலகாரம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்களா? ம் அப்படியா? ம் சரி, எப்போ வந்து நீங்கள் பூஜை ஆரம்பிப்பீங்க? அப்படிங்க, காலையில் கும்பிட மாட்டிங்களா? ம் 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 ஆ ம் சரிங்க. ஆ என்ன பண்ணிட்டுருக்கீங்க? என் பேர் ராஜு. நான் இப்போ சொல்ல போனால் எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி சாயங்காலம் கும்பிட போகிறோம். நம்ம ஒரு டைம்லையும் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் வாங்கியிருக்குது கிருஷ்ண சுவாமி பொம்மைங்க நாங்கள் ஒரு பெட்டியில் போட்டு மேலே வச்சுருப்போம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்காக எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம சாயங்காலம் பூஜைக்கு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட போகிறோம். சாமிக்காக நம்ம வாங்கின நகைங்க இதெல்லாம், இந்த ஒரு நகையும் நம்ம சாமிக்கு போட்டு அழகாக அலங்காரம் பண்ணி வைக்க போகிறோம். பாருங்க, பெரிய கிருஷ்ணர் இவர் முதல்ல வாங்கி வச்சிருந்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா புலாங்கல் வச்சுட்டு பசுவோடு நிற்கிற மாதிரி ஒரு புள்ள இருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு கிருஷ்ணர் இருக்காரு, பசுவோட சின்னதாக இன்னொரு கிருஷ்ணர். அதுக்கப்புறம் இன்னொரு கிருஷ்ணர் இடுப்பில் கை வச்சுட்டு நிற்பார். இவர் நீலவண்ண கார்மேக மன்னன். இவர் கொஞ்சம் ஒயிட் கலரில் இருப்பார். பின்னாடி ஒருத்தர் வெண்ணெயை வச்சுக்கிட்டு குடத்தையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. தவழ்கிற கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார் பின்னாடி, அவரும் பார்த்துங்க. அப்புறம் பின்னாடி இன்னொருத்தரும் பசுவோடு நிற்கிறாரு. இது இல்லாமல் இந்த வருஷம் இப்போ ஸ்பெஷலாக நாங்கள் ஒரு 2 கிருஷ்ணர் வாங்கிட்டோம் சின்னதாக. அதையும் ஒரு காமிக்கிறோம் பாருங்கள். எங்கள் பூஜை அறையை காமிக்கிறவங்க பூஜை அறையில் வச்சுருக்கிறோம். இதை பாருங்கள், இவர் தான் இப்போது இந்த வருஷம் நாங்கள் வாங்கினது. கிருஷ்ணன் இவர் ராதாகிருஷ்ணன் ராதாவோடு நிற்கிறார் பாருங்கள், பசுங்கண்ணோட. அதுக்கப்புறமா ஆளிலை கிருஷ்ணன் ஒன்று வாங்கினோம். இதை பாருங்கள், ஆளிலையில் படுத்துருக்காரு. இவர் இப்போது லேட்டஸ்ட்டு கலெக்ஷன் இன்றைக்கி வாங்கினது. இவர் இவங்க 2 பேருமே இந்த வருஷம் இப்போது இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி பூஜையில் எங்கள் வச்சு வணங்க போகிறோம். இது இல்லாமல் எங்கள் பூஜாரை பார்த்துங்க, பூஜாரை பார்த்துங்க. இங்கே தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட போகிறோம். இங்கே டேபிள் வச்சு டேபிள் மேலே எல்லா சாமியும் இங்கே கொண்டாந்து வச்சு சமையல் இந்த படைக்க போகிற எல்லா பொருளுமையும் இங்கே தான் மேலே அலங்கரிச்சுட்டு பூஜை பண்ண போகிறோம். நான் என்னென்ன பிரச்சனை இங்கே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு காமிக்கிற பாருங்க. முறுக்கு ரொம்ப பார்க்குறதே டேஸ்ட்டாக இருக்குது. முறுக்கு வந்து எல்லாமே எங்கள் ஒய்ஃப் தான் ஒய்ஃபு, எங்கள் மருமக, என் பொண்ணு டாக்டர், இவங்க 3 பேர் தான் பண்ணாங்க. அழகாக வந்துருக்கு. சோமாசம் பாருங்க, எவ்வளோ அருமையாக வந்துருக்கு. நான் கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது. எல்லாமே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தான். எல்லாமே நேற்றே இவங்க ரெடி பண்ணாங்க. இது பாருங்க, லட்டு, ரவை லட்டு டேஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாமிக்கு படைக்க போகிறோம் இன்னைக்கு சாயங்காலம். அப்போ எதுவுமே நீங்கள் கடையில் வாங்கவே இல்லையா? எதுவுமே கடையில். இது பாருங்க, இனிப்பு சீடை, இதுவும் வீட்லேயே பண்ணது. எல்லாமே என் மனைவியும் மருமக என் பொண்ணு 3 பேர் செஞ்சுட்டு இந்த பழ வகைகள் தான் வாங்கியிருக்கிறோம். என்னென்ன பழ வகைனா வாங்கியிருக்கீங்க பாருங்க. அவள் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் கொய்யாப்பழம், சாத்துக்குடி, வாழைப்பழம், மாதுளம்பழம், திராட்சை, இவ்வளோ பழமும் சாமிக்கு வச்சு படைக்க போகிறோம். அப்புறம் புன்னமரக்கிளையே வைக்க போகிறோம் சாமிக்கு. சாமி பின்னாடி இப்படி வைக்க போகிறோம் படைக்கிறது. சரி சரி. ஏன்னா அவர் புன்னமரக்கிழமை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால்
அதை வைக்க போகிறோம். எல்லோரும் பாருங்கள், நாங்கள் போட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும் எங்கள் சேனலுக்கு. நல்லா இனிமேல் ஒரு வீடியோவும் நாங்கள் இதை பற்றி போட போகிறோம். இது வரைக்கும் ஒரு 200 வீடியோ போட்டிருக்கோம் நாங்கள். எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பியும் நான் சாயங்காலம் உங்களை பூஜையில் பார்க்குறேன். நன்றி. இது என்ன நாங்கப்பா? இதெல்லாம் இப்போது சாமிக்காக ரீசெண்டாக நாங்கள் இன்விடேஷன் நகைங்க ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் இப்போது சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக வாங்கணும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த நகைகள் தான் நம்ம சாயங்காலம் சுவாமிக்கு அலங்காரம் பண்ண போகிறோம். கிருஷ்ணருக்கு நல்லா இருக்கா பாருங்கள். இது நல்லா இருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதெல்லாம் இந்த நகை நான் எங்கேப்பா வாங்கினீங்க? எல்லாமே ஒரு டி நகரில் சில நகை வாங்கணும், சிலது வந்து பாரிஸ் கார்னரில் வாங்கணும். அதனால் எல்லாமே வந்து 2-3 இடத்துல வாங்கணும். பிடிச்சிருந்து வாங்க. ஏதாவது ஷாப்பிங் போகிற டைமில் இது நல்லா இருந்ததுன்னா வாங்குது. எல்லாமே இமிட்டேஷன் தான். எவ்வளோ அழகாக நாங்கள் கோல்டு ஜுவல்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள். கிருஷ்ணருக்கு நம்ம இதெல்லாம் நகை போட்டோம்னாக்கா ரொம்ப அலங்காரமாக கம்பீரமாக இருப்பார். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்துன்னா நீங்கள் கமெண்ட்டில் உங்கள் கமெண்ட்டை பாஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நாங்கள் இதை. எல்லாரும் பார்த்துங்க. முதல்ல இவங்க நிற்கிறவங்க என் டாக்டர் கவிதா, ஹாய் மருமகள் மாதவி லதா, ஹாப்பி கிருஷ்ண. இவங்க என் மனைவி திவ்யலட்சுமி, சென்னை ருசியான ஃபுட்டு ஓனர் இவங்க தான். நான் வந்து என் பேர் உங்களுக்கு தெரியும், ராஜு. நான் இவங்களுடைய ஹஸ்பண்ட். இந்த சேனலுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். சன் வாசுதேவ் இந்த சேனலுடைய மென்டார். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் கைட் பண்ணுறது இவங்க தான். அனைவருக்கும் ஸ்ரீயாண்டி வாழ்த்துக்கள். இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தி எங்கள் வீட்டில் பாருங்கள். உங்கள் ஆசைகளையும் உங்களுடைய வாழ்த்துக்களும் கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோஸ்லாம் இன்னும் போடுறோம். எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். गजाननं भूतगणादिसेवितं कवित्वजं भूतवसारगर्भितं
विनाशनं सर्वविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं सर्वविघ्नहरं देवं सर्वसिद्धिपराकातरं वन्देऽहं गणनायकं वक्रतुण्डमहाकाय பாலும் பருப்பும் இவனாலும் கலந்து நான் தருவேன் கோலம் செய்துங்கக் கரிமுகத்து சோமணியே நீ எனக்கு சங்கத்தனை மூன்றும் தான் ஓம் ஸ்ரீம் ப்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதியே வரவரத சர்வஜனமே வதமானே நமः ஓம் ஸ்ரீம் ப்ரீம் க்ளீம் गजाननं भूतगणं सेवितकवितजं फलसारं भक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं पादञ्चेन पापं परशुकलनाटर्वे कोलसे संगं तमिळ் मुहूर्तं गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर पुरुषार्थ परब्रह्म तस्मै गुरुवे सर्वविद्यां दक्षिणामूर्ति नमः श्री राम राम रामोदि सत्यं कृष्णमरुदं वसनामि मारेवनि इसी वेंटने निंगला मानिलं मुक्ति वंडरे पोयिदिया कोंडते राम नाम भराणे श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्पुण्यं राम नाम भराणे श्रीराम राम रामेति எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ பலகாரம் பிரசாதம்லாம் இப்போ சாப்பிட்டு இருக்கோம். எல்லா பிரசாதமுமே அருமையாக இருக்குது. அவரட்டாகட்டும், இனிப்பு சீடியாகட்டும், முழுக்காகட்டும், சுண்டல், பொங்கல் எல்லாமே அருமையாக வந்திருக்கு. மனைவி நல்லா செஞ்சுருக்காங்க. அவர் துணையா என் மருமக, என் மக 3 பேரும் நல்லா ஒத்துக்கிட்டே இருந்து எல்லா விதத்துக்கும் அவங்க நல்லா சமையல். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நாங்கள் சீக்கிரத்திலே நாங்கள் மசாலா பொடிங்க லான்ச் பண்ணலான்னு இருக்கிறோம். கமர்ஷியலாக 100 கிராம்ஸ் பேக்கெட்டில் சாம்பார் பொடி, இட்லி மிளகாய் பொடி, ஃபஸ்ட்டு 2 பொடி ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம். அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் உங்கள் வேண்டியதெல்லாம் நீங்கள் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே லான்ச் பண்ணுற அந்த மெத்தடு, வாட்ஸ்அப் நம்பரு,